முக்கிய செய்திகள். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணியில் சேர முயற்சி. இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காததால் அதிருப்தி. நாட்டின் 75வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். கடமை பாதையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார் குடியரசுத் தலைவர். நடிகர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருதை அறிவித்தது மத்திய அரசு. வைஜெயந்தி, கோவை பத்ரப்பன் உள்ளிட்ட 132 பேருக்கு பத்ம விருது. இந்துக்களின் முதல் எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க கூட்டத்தில் ஸ்டாலின் திட்டவட்டம். விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க கட்டணம் வசூலிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. வணக்கம். பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணியில் சேரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பீகார் சட்டப்பேரவைக்கு 2020ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற போது பாஜக ஆதரவுடன் திரு நிதிஷ்குமார் முதலமைச்சரானார். ஆனால் 2022இல் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட அவர் திரு லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து மீண்டும் முதல்வரானார். தற்போது வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிய கதையாக பாஜக கூட்டணிக்கே திரும்ப திரு நிதிஷ்குமார் முடிவு செய்துள்ளார். தாம் உருவாக்கிய இந்தியா கூட்டணியில் தம்மை பிரதமர் வேட்பாளராகவோ அல்லது ஒருங்கிணைப்பாளராகவோ அறிவிக்கவில்லை என்று அவர் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு திரும்ப முடிவெடுத்த அவர் தமது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் 43 எம்எல்ஏக்களையும் பாட்னாவுக்கு வந்து சேர அழைப்பு விடுத்துள்ளார். அவர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவுடன் இணைந்து மீண்டும் முதலமைச்சராக அவர் திட்டமிட்டுள்ளார். ஆனால் ஆட்சியை தொடராமல் சில நாட்களிலேயே ஆட்சியை கலைக்க பரிந்துரைத்து நாடாளுமன்ற தேர்தலுடன் பீகார் சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை நிரூபிக்கும் வகையில் வரும் 30ஆம் தேதி பீகாருக்குள் நுழையும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியின் ஒற்றுமை நடைப்பயணத்தில் தம்மால் கலந்து கொள்ள முடியாது என அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திரு நிதிஷ்குமாரை கடுமையாக எதிர்க்கும் பீகார் மாநில பாஜக தலைவர் திரு சாம்ராஜ் சௌத்ரி, திரு சுஷில்குமார் மோடி உள்ளிட்டோர் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு திரு நிதிஷ்குமார் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வரும் 4ஆம் தேதி பீகார் மாநிலம் பெட்டாய் பகுதியில் பிரதமர் தலைமையில் நடைபெறும் பேரணியில் திரு மோடியுடன் அவர் பங்கேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை திரு நிதிஷ்குமார் 5 முறை கூட்டணி மாறியுள்ளார். ஆனால் இந்த முறை அவரது கூட்டணி தாவல் பலன் அளிக்குமா என கேள்வி எழுந்துள்ளது. அவரது கட்சியைச் சேர்ந்த 14 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு ஆதரவாக உள்ள நிலையில் திரு லாலு பிரசாத் யாதவும் திரு தேஜஸ்வி யாதவும் திரு நிதிஷ்குமாரை கதறவிட தயாராக உள்ளனர். பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதற்கு பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்த திரு நிதிஷ்குமார் வாரிசு அரசியலையும் சாடியிருந்த நிலையில் திரு லாலு பிரசாத் யாதவின் மகள் திருமதி ரோஷினி ஆச்சாரியா அவருக்கு பதிலடி கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் 75வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியா கேட் முதல் ராஷ்டிரபதி பவன் வரையிலான 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடமை பாதையில் அலங்காரங்கள், அணிவகுப்பு, பாதுகாப்பு என சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் திரு மோடி மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் கடமை பாதைக்கு அவர் வரவுள்ளார். அங்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் சிறப்பு விருந்தினரான பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை பிரதமர் திரு மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி ஆகியோர் வரவேற்க உள்ளனர். பின்னர் திருமதி முர்மு தேசிய கொடியை ஏற்றுவார். பட்டொளி வீசி பறக்கும் தேசிய கொடிக்கு பீரங்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்படும். இதனைத் தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் சிறப்பு அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்புகளும் நடைபெற உள்ளன. பின்னர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இதற்கிடையே குடியரசு தினத்தை முன்னிட்டு நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய திருமதி முர்மு ஜனநாயகத்தின் தாய் இந்தியா என்று கூறியுள்ளார். இதற்கிடையே சென்னை மெரினா காமராஜர் சாலையில் ஆளுநர் திரு RN ரவி மூவர்ண கொடியை ஏற்றவுள்ளார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை நடைபெறவுள்ளது. பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார அணிவகுப்பு, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற உள்ளன. காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விருதுகள் வழங்கி கௌரவிக்க உள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மறைந்த நடிகர் விஜயகாந்த்
பரதநாட்டிய கலைஞர்கள் வைஜெயந்தி மாலா பாலி, பத்மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட 132 பேருக்கு மத்திய அரசின் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் உயரிய விருதான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் கலைத்துறையில் சிறப்பாக சேவையாற்றி சாதனை படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞரும் கர்நாடக சங்கீத கலைஞருமான வைஜெயந்தி மாலா பாலி, பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், ஆந்திராவைச் சேர்ந்த நடிகர்கள் குனிதலா, சிரஞ்சீவி, பொது வாழ்க்கையில் திரு வெங்கையா நாயுடு, சமூக சேவைக்காக பீகாரைச் சேர்ந்த பிந்தேஸ்வர் பதக் ஆகிய 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு பத்மபூஷன் விருது 17 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் முன்னாள் தமிழக ஆளுநர் ஃபாத்திமா பீவி, கலைத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோல கோவையைச் சேர்ந்த வள்ளி உயில் கும்மி நடன கலைஞர் பத்ரப்பன், சேஷம்பட்டி டி சிவலிங்கம், அந்தமான் நிக்கோபர் தீவுகளைச் சேர்ந்த செல்லம்மாள், தமிழகத்தைச் சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா, எழுத்தாளர் ஜோடி குரூஸ் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்துக்களின் முதல் எதிரி பாஜக தான் என்பதையும் அவர்களின் தமிழ் விரோத போக்கையும் அம்பலப்படுத்துவோம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின், பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழ் மொழியை புறக்கணித்து இந்தி மொழியை திணிக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் என்று அவர் கூறினார். கொரோனா காலத்தில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து தங்கள் சொந்த ஊருக்கு வட மாநில தொழிலாளர்கள் பல 100 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், கொரோனாவை விட கொடியது பாஜக அரசுதான் என்று குற்றம் சாட்டினார். தற்போது அதே மக்களை ராமர் கோயிலை காட்டி திசை திருப்ப முயற்சிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற சேலம் இளைஞரணி மாநாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமான தீர்மானம், இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை அம்பலப்படுத்துவோம். இந்த பரப்புரையை எல்லாரும் செஞ்சாகணும். இது இளைஞரணிக்காக மட்டுமல்ல, எல்லோரும் இந்த உறுதிமொழியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களை ஏமாற்றும் பாஜகவின் அரசியலை வட மாநில மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை என்றும் வட மாநிலங்களிலும் இனி பாஜக வெற்றி பெற முடியாது என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். 2014 414 ரூபாயாக இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இப்போது 918 ரூபாயாகவும், 72 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் விலை தற்போது 102 ரூபாயாகவும், 55 ரூபாயாக இருந்த டீசல் தற்போது 94 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வளவு நாட்களாக பாஜக கூடவே இருந்து அவர்களின் மக்கள் விரோத செயல்கள் அனைத்திற்கும் ஆமாம் சாமி போட்டதுடன் தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் டெல்லியில் அடகு வைத்தவர் எடப்பாடி திரு பழனிசாமி என்றும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பாஜகவோட கூட்டணி வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை 3 வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு. நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரே நாள்ல யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு. ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதிநிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு. தமிழ் மொழியை புறக்கணிச்சு இந்திய திணிப்புக்கு உதவினாரு. பாஜகவோடு சேர்ந்து சிறுபான்மையினருக்கு செய்த துரோகத்தை மறைத்து தற்போது எடப்பாடி திரு பழனிசாமி நாடகம் ஆடுவதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணியின் வெற்றியில்தான் நாட்டின் எதிர்காலமே இருப்பதாக கூறிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் அனைத்து இடங்களிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க கட்டணம் வசூலிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மட்டுமே பயன்படுத்த அனுமதித்துள்ள சுற்றுச்சூழல் துறை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உள்ளிட்ட ரசாயன பொருட்களால் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு தடை விதித்துள்ளது. ஆனால் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளில் பல்வேறு ரசாயன வண்ணங்கள் தீட்டப்படுவதால் நீர்நிலைகளில் கரைக்கும் போது அந்த ரசாயன கலவைகள் நீரில் கலந்து மாசு ஏற்படுவதாக புகார் எழுந்தன. இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்.
அதில் ரசாயன வண்ண கலவைகளுடன் கூடிய விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படுவதால் நீர் மாசு ஏற்படுவதாக கூறப்பட்டுள்ளது. எனவே சிலைகளை கரைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வழிகாட்டுதல்படி சிலைகளை கரைக்க தனியாக செயற்கை நீர்நிலையை உருவாக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் திருமதி புஷ்பா சத்யநாராயணா முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட அவர், சிலைகளை கரைப்பதால் நீர்நிலை மாசு மட்டும் ஏற்படுவதில்லை என்றும் கரையாத பாகங்கள் மீண்டும் கரைகளில் ஒதுங்குவதால் அவற்றை சுத்தப்படுத்தும் சுமை அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஏற்படுவதாக தெரிவித்தார். எனவே அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க தமிழ்நாடு அரசு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். சிலைகளின் அளவுக்கு ஏற்ப கட்டணத்தை நிர்ணயித்து அதனை நீர்நிலை பராமரிப்புக்கு செலவிட வேண்டும் என தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கு அவர் உத்தரவிட்டார். அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைத்தால் அபராதம் விதிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி இந்த தகவல்களை விநாயகர் சதுர்த்திக்கு 3 மாதங்களுக்கு முன்பே விளம்பரமாக வெளியிடவும் அறிவுறுத்தினார். இந்தி திணிப்பின் மூலம் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் செயலை மத்தியில் ஆளும் பாஜக அரசு செய்து வருவதாக அமைச்சர் திரு உதயநிதி சாடியுள்ளார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், இந்தியாவிலேயே மொழிக்காக போர் தொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்று கூறினார். மத்திய அரசு பல வழிகளில் இந்தி மொழியை திணித்து வருவதாக கூறிய அவர், தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தி மொழி பேசுபவர்களை அதிக அளவில் பணியமர்த்தி வருவதாக தெரிவித்தார். பாஜக தான் செய்த ஊழல்களை மறைக்கவே ராமர் கோயிலை கட்டி மக்களின் நன்மதிப்பை பெற்று அதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெற நினைப்பதாக சாடினார். ஆன்மீகம் எது, அரசியல் எது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று திரு உதயநிதி கூறியுள்ளார். மாநில மொழிகளை அழித்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு என்று இந்தியாவுடைய அந்த பன்முக தன்மத்தையே சிதைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியை ஏற்றுக்கிட்டதுனால தான் பல மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி உண்டு, தாய்மொழி உண்டு. எப்படி தமிழ்நாட்டுக்கு தமிழ் இருக்கோ, கேரளாவில் மலையாளம் இருக்கோ, ஆந்திராவில் தெலுங்கு இருக்கோ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீகாரி, ராஜஸ்தானி, குஜராத்தி, மராத்திலாம் இந்தியை திணிச்சு அந்த மொழிகளையும் அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாநிலத்தில் ஹிந்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திரு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி திரு பழனிசாமியும் விரைவில் சிறைக்கு செல்வது உறுதி என்று தெரிவித்த திரு உதயநிதி, அதிமுகவின் தேசிய தலைமை பாஜக என்றும் அதன் மாநில கிளைதான் அதிமுக என்றும் சாடினார். இதனிடையே விழுப்புரம் அடுத்த வளவனூரில் அதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம், பெயரளவிற்கு திருக்குறளை பேசிவிட்டு மத்திய அரசு தமிழை அழிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு வரும்போது மட்டும்தான் தமிழை பேசுவார்கள். வணக்கம், நன்றி, இந்த 2 வார்த்தையை தெரிந்து கொள்வார்கள். பேசிவிட்டு பேருக்கு திருக்குறள் என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். சொல்லிவிட்டு தமிழை அழிப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்க காரணம் திராவிடம் என்று திரு சண்முகம் கூறினார். தமிழ் மொழி தமிழகத்தின் தன்மானத்தை காப்பாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தலைமறைவாக உள்ள சேரன்குளம் ஊராட்சி மன்ற தலைவி அமுதாவை பதவி நீக்கம் செய்ய திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கர்த்தநாதபுரத்தைச் சேர்ந்த திருமதி ஆர் ரோஸ்லின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமது மாமியார் ஞானாம்பாள் உயிரோடு இருக்கும் போதே அவர் இறந்துவிட்டதாக போலியான இறப்புச் சான்றிதழ் தயாரித்தும் தமக்கு பதிலாக வேறு ஒரு பெண் மூலம் ஆள் மாறாட்டம் செய்தும் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிரவுண்ட் நிலத்தை சிலர் மோசடியாக கிரைய பத்திரம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிமுகவை சேர்ந்த சேரன்குளம் ஊராட்சி மன்ற தலைவி அமுதா உள்ளிட்டோர் மீதான இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் முறையாக விசாரணை நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த வழக்கை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தாமாக முன்வந்து நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தார். அப்போது ஊராட்சி மன்ற தலைவி அமுதா இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை தேடி வருவதாகவும் சிபிசிஐடி தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, ஊராட்சி மன்ற தலைவி அமுதா இன்னும் தலைமறைவாக உள்ளதால் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். மேலும் அமுதாவை கைது செய்யவும் சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இசைஞானி இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி உடல்நலக் குறைவால் இலங்கையில் காலமானார். அவருக்கு வயது 47.
அழகி திரைப்படத்தில் ஒளியிலே தெரிவது தேவதையா, காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் என்னை தாலாட்ட வருவாளா, தாமிரபரணியில் தாலியே தேவையில்லை என்பன உள்ளிட்ட பவதாரணி பாடிய பாடல்கள் பிரபலமானவை. 2000ஆவது ஆண்டில் வெளியான பாரதி திரைப்படத்தில் இவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்னு என்ற பாடல் தேசிய விருதை பெற்றது. வெள்ளச்சி, மாயநதி, இலக்கணம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பவதாரணி இசையமைத்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரணி ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்றிருந்த நிலையில் நேற்று மாலை அவரது உயிர் பிரிந்தது. வரும் 27, 28 ஆகிய தேதிகளில் இசை கச்சேரி நடத்துவதற்காக இலங்கை சென்றிருந்த இளையராஜா நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு மகளின் உடலோடு இன்று சென்னை திரும்புகிறார். பவதாரணியின் உடல் இன்று மாலை சென்னை கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவதாரணியின் மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து இசை உலகில் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்க வேண்டிய பவதாரணியின் திடீர் மறைவு இசை உலகில் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர் விட்டு சென்ற இடம் அப்படியே இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். திருமதி சசிகலா, கவிஞர் வைரமுத்து, இயக்குநர் பாரதிராஜா, நடிகர் சிம்பு உள்ளிட்ட திரைப்பட பிரபலங்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உறைபனி நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மீது நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் உறைபனி நிலவும் என்றும் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. செய்திகள்: பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணியில் சேரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றுகிறார். இந்துக்களின் முதல் எதிரி பாஜக தான் என்பதையும் அவர்களின் தமிழ் விரோத போக்கையும் அம்பலப்படுத்துவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.